2026 வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது 12 ராசிக்குமே ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த வீட்டுக்கு வருவார். பட் 60% 12 வீட்டுக்குமே நல்ல பலனை கொடுப்பாரு. மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அவங்களோட டைம் இப்போ எப்படி இருக்குது? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா ஓகே. ஏன் அப்படின்னா அவங்களும் 7 சனியோட தாக்கத்தில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க நிறைய விஷயத்தை இடம் மாறுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்த்த மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். பட் பயன்படுத்திக்கங்க. அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். எதுலேயும் நிதானம் கவனம்ன்றது ரொம்ப அவசியம். தொழில் பண்ணுறவங்க எப்படி இருக்கும் இந்த மேஷராசி? நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறோம், பட் அதுக்கு எங்களால் மூலதாரம் போடுறதுக்கு வழி இல்லாமல் கடன் வாங்கி போடக்கூடிய சூழலாக இருக்குது அப்படின்னு நிறைய ஜாதகம் பார்க்குறேன். கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணுங்க. இட்ஸ் நாட் அ ரைட் டைம். இருக்கிற பிஸ்னஸையே அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் இருக்கிறதையே மல்டிப்ளை பண்ண பாருங்க தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கணும். கடன் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு விரயத்தில் சனி இருக்கிறதுனால திருமணம் பண்ணும்போது மட்டும் நல்ல பொருத்தத்தோடு நல்ல ஜாதகம் மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஜாதகமாக பார்த்து திருமணம் பண்ணுங்க. நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன். வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் மேம். மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னலாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கோ உங்களுக்கு தேவையான எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கி குரு சார்ந்த பதில்கள் நீங்கள் தர போகிறீங்க. அதுக்கு முன்னால் ஒரு பொதுவாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கும், யாரெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கும்? 2026 வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது 12 ராசிக்குமே ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அவருடைய சொந்த வீடான உச்ச வீட்டுக்கு வரப்போகிறாரு. கடக வீட்டுக்கு. கடக வீட்டில் தான் குரு வந்து உச்சம். ஓகேங்களா? அதுலேயும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த வீட்டுக்கு வருவார் அவர். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை? ஆமாம். ஏன்னா குரு வந்து ஒரு வருடம் ஒரு வீட்டில் மாறிக்கிட்டே இருப்பார்ல. சனி பகவான் 2.5 வருடம், ராகு கேது பயிற்சி 1.5 வருடம், குரு மட்டும் ஒரு வருடம் மாறிக்கிட்டே இருப்பார். அந்த நம்ம அதில் முன்னாடி போகிறது, பின்னாடி போகிறது, அதிசாரம் போகிறது, பேக் வர்றது, இதெல்லாமே இருந்தாலும் முழு பலன் ஒரு 8லேருந்து 9 மாதம் நமக்கு அந்த வீட்டில் பலனை கொடுத்தே தீர்வார். அப்போது ஏன் இந்த வருடம் ரொம்ப முக்கியத்துவம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் 3 பயிற்சிகள் நடந்தது. முதல்ல சனி பயிற்சி மார்ச்சில் முடிஞ்சிடுச்சு. இப்போ குரு மாற போகிறாரு. அடுத்தது நமக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. ஸோ ஒரே வருடம் 3 கிரகங்களுடைய பயிற்சி, அதுலேயும் பெரிய கிரகங்களுடைய பயிற்சி. ஏன்னா சின்ன சின்ன கிரகம் ஒவ்வொரு மாதம் 45 நாள் 50 நாள் வந்தாலும் இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி தான் பெருசாக இருக்கக்கூடிய பயிற்சி. அதனால தான் இந்த வருடம் ரொம்ப முக்கியத்துவமாக அதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மேம், இப்போது பொதுவாக வந்துட்டு பலன்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குங்களா குருக்கு? பொது பரிகாரம் அப்படின்னா கடலோரம் இருக்கக்கூடிய சித்தர் கோவில் 12 ராசியுமே செய்யலாம். கடலோரம் சைடில் இருக்கக்கூடிய சித்தர் கோயில். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பட்டினத்தார் கோவில், சென்னையில் இருக்கக்கூடிய பாம்பன் கோவில், சென்னையில் இருக்கக்கூடிய முருகருடைய கோவிலில் இடும்பன் இருக்கார். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த கோவில் வழிபாடு எடுக்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சுக்கிர தசை போதா? பெசநகரில் சர்க்கரை அம்மாள் இருக்காங்க. அவங்களும் கலாஷேத்திர ரோடில் இருக்காங்க. சுக்கிர தசை போகுதுன்றவங்க அந்த வழிபாடு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப நீங்கள் சித்தர் வழிபாடு எடுக்கலாம். இல்லை எனக்கு தெரியலன்னா காமனாக கடலோரம் இருக்கக்கூடிய சித்தர் கோயில் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் ஆப்ஷனும் சொல்லியாச்சு, கோயிலும் சொல்லியாச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். பொதுவாக எல்லா இப்போது பலன்கள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம நம்பிக்கையோடு அதை பின்பற்றுறதுனால வரக்கூடிய பலன்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கடலோரம் இருக்கக்கூடிய சித்தர்களை பொதுவாக மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிற நபர்கள் வழிபட்டால் அவங்களுக்கு குரு பயிற்சிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை அடையலாம் அப்படின்றது தான் உங்களோட கருத்து. மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அவங்களோட டைம் இப்போ எப்படி இருக்குது? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா ஓகே. ஏன் அப்படின்னா அவங்களும் 7 சனியோட தாக்கத்தில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது குரு வந்து அவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். ஓகேங்களா? 4ன்னும் போது என்னென்னா சுகஸ்தானம், தாயாசானம், உயர் படிப்பு. அது 3 கம்பேரிட்டிவ்லி 4 ஓகே. 3 மிதுனத்தில் உட்காந்துக்கிட்டு மேஷராசிக்கு குரு பெருசாக வந்து எந்த பலனையும் கொடுக்கவே இல்லை கடந்த ஆண்டெல்லாம். இப்போ 4க்கு வரும்போது ஓகே நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.
பட் மச் இல்லாமனாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். காரணம் ஏன் அப்படின்னா நமக்கு 7 சனி போயிட்டுருக்கு. பட் என்னென்னா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இவங்க நிறைய விஷயத்தை இடம் மாறுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுறது கிடைக்கும். அப்புறம் வந்து வேலையே இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்குமானா அது ஒரு கொஷின் மார்க் தான். பட் கிடைச்ச வேலையை பயன்படுத்திக்கணும். இல்லைன்னா நமக்கு அடுத்தடுத்து ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக மேஷத்தில் என்ன பிரச்சனைனா குழந்தைங்க படிப்புக்கு நிறைய எஃபெக்ட் போட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியல, எதிர்பார்த்த காலேஜ் சீட்டு கிடைக்கல. இது எல்லாமே இந்த மேஷம் வந்து அடி வாங்குச்சு. அது இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும், பெட்டராக இருக்கும். ஓகே. எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்த்த மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தில் எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மேஷத்தில் மீனம் கம்பேரிட்டிவ்லி மேஷம் ரொம்பவே அடி வாங்கினாங்க இந்த 7 சனியில். ஏன்னா மேஷ வீடு யாரோடது? செவ்வாயோடைய வீடு. செவ்வாய் வீட்டுக்கு சனி பகவான் அங்கே தான் நீச்சம். ஆனாலும் வரத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு ஆரம்ப கட்டமே ரொம்ப ஒரு அதிரடியாக தான் கொடுத்துருந்து மேஷராசியெல்லாம் ரொம்ப ஒரு அரண்டு போயிருந்தாங்க. அதுலேருந்து இப்போ குருவோட பார்வை படும்போது நமக்கு ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும். பட் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு இருக்கும். பட் பயன்படுத்திக்கங்க. அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். எதுலேயும் நிதானம் கவனம்ன்றது ரொம்ப அவசியம். இவ்வளோ நாள் தடை தாமதம் இருந்ததெல்லாம் வந்து அதை கிளியர் பண்ணி கொடுப்பார். ஓகே. இப்போ இந்த மேஷராசி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன்றது சிம்பிளாக நீங்கள் சொன்னீங்க. வரதை விட வேண்டாம், அதை வந்துட்டு ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு உரிய சம்பளம் கிடைக்கலனால பரவாயில்ல, வேலைன்னு ஒன்று வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த தொழில் பண்ணுறவங்க எப்படி இருக்கும் இந்த மேஷராசிக்கு? தொழில் பண்ணுறவங்க மேஷராசி இந்த பரணி நட்சத்திரத்தில் நிறைய பேர் தொழில் பண்ணுவாங்க. நானும் நிறைய ஜாதகம் இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கேன். நிறைய பேர் கொஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து தொழில் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ரீதியாக லாக் ஆகிருக்கு அவங்களையும் பார்க்குறேன். என்னென்னா கடன் மேலே கடன்ற மாதிரியே மாட்டியிருக்காங்க. அப்போ ஆர்டர்ஸ் வருது, நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறோம். பட் அதுக்கு எங்களால் மூலதாரம் போடுறதுக்கு வழி இல்லாமல் கடன் வாங்கி போடக்கூடிய சூழலாக இருக்குது அப்படின்னு நிறைய ஜாதகம் பார்க்குறேன். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணுங்கள். இட்ஸ் நாட் அ ரைட் டைம். எப்போ பண்ணலான்னா செப்டம்பரில் கொஞ்சம் பண்ணுங்கள். செப்டம்பரில் அப்போ கூட ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. 7 சனி போயிட்டுருக்கு. விரயத்தில் கொடுக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு மேஷத்துக்கு சனி பகவான் இருக்கார். மேஷத்துக்கு 12ல் சனி பகவான் இருக்கார், விரயத்தில் இருக்கார். ஓகேங்களா? அப்போது இந்த குரு பார்வை பட்டாலுமே நமக்கு என்ன கொடுக்கும்? நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்கும், நிறைய விஷயத்துங்களை காமிக்கும். அப்போ உங்களால் முடியுமான்றதை யோசித்து பண்ணுங்கள். பிரான்ச்சஸ் நிறைய ஓப்பன் பண்ணாதீங்க. இருக்கிற பிஸ்னஸையே அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் இருக்கிறதையே மல்டிப்ளை பண்ண பாருங்க தவிர இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கணும். பணம் ரீதியான விஷயத்தை கம்மி பண்ணுறங்க, உழைப்பை போடு. ஓகே. நல்ல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. கண்டிப்பாக இப்போ ஜூன் 2ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி மாறினாலும் உங்களுக்கு ஜூலை 18லேருந்து நமக்கு செப்டம்பர் மாதம் வரைக்குமே ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். பெருசாக பலன் இருக்காது. ஒரு 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 பணவி டைனமாலே இருக்கும். ஆமாம், டைனமால். 2வது பணத்தோடைய குறைபாடு, அதாவது பணத்தட்டுப்பாடும் நமக்கு இருக்கும். இந்த ஆண்டு வரும். இந்த ஆண்டு கோல்டு ரேட்டு தாறுமாறாக ஏறி போச்சுங்களா, கோல்டு இப்போ அப்படியே ஒரு இடத்துல ஸ்டக்காயும் நிற்கும். சம்டைம்ஸ் அப்படியே ஏறும். 2வது பொருளாதாரம் நமக்கு நிறைய ஏற்றத்தை பார்க்கறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. பணவீக்கம்ன்றது நமக்கு ஒரு மாதிரி டைட்டாக சூழல் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேவிங்ஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். பணம் இருக்கேன்னு சொல்லி ரீசெண்டாக மோடி கூட அதை அறிவிச்சிருக்காரு, கோல்டே வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? ஆமாம், கோல்டு வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேவையான நேரத்தில் மட்டும் ஆஃபீஸ்க்கு போங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே குறைச்சி ஓரளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னதான் டைமையும் சரி, மணி மேனேஜ்மெண்ட்டும் இந்த இயர் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க லைஃப்பில். நான் ஜென்ரலாகவே வந்து ஜாதகம் பார்க்குறவங்கிட்ட ஒரே விஷயம் என்ன சொல்லணும், நேரத்தை மதிங்க, காலம் உங்களை மதிக்கும்னு சொல்கிற விஷயமே நான் ஜாதகம் பார்க்குற முதல் சொல்கிற விஷயமே அதுதான். இந்த ஆண்டு எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். நேரத்தை மதிங்க. எல்லாருக்குமே எல்லா டைமும் எப்படி ப்ரொடக்டிவாக இருக்க முடியும்? இல்லை மேம், இந்த ஆண்டு ரொம்ப வந்து என்னதான் குரு மாறினாலும் சனி மாறினாலும் ராகு கேது மாறினாலும் எல்லாருமே கான்ஷியஸாக இருக்கணும். இந்த ஆண்டு நிறைய விஷயம் ரொம்ப கான்ஷியஸாக. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, என்ன 2030 வரைக்குமே 2029 வரைக்குமே எல்லாருமே ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஆண்டு தான் இப்போ நடந்துகிட்ருக்க ஆண்டு. பராபர ஆண்டு அப்படி தான் இருக்கும், பரபரன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டு தான். இதில் முக்கியமாக இந்த ஆண்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொருளாதாரம் கண்டிப்பாக சேவிங்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. மணி மேனேஜ்மெண்ட்டும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. யார்கிட்டையும் அதிகமாக பேச்சையோ அதிகமான செலவீடையோ குறைத்து கொள்ளுங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் நடக்கும். முக்கியமாக எதை சேர்த்துக்கங்க? புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க.
புண்ணியத்தை சேர்த்துக்கணுன்னா நம்மளுடைய தானம் தர்மம் தான் முக்கியம். இதாம்மா மணி சேர்த்து வச்சுக்கோங்க, டைமை சேர்த்து வச்சுக்கோங்க, திரும்ப தானம் கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடை கூட ஒருத்தருக்கு தானம் கொடுங்க. கரெக்டுங்களா? ஒருத்தருக்கு தானம் கொடுங்க, கண்டிப்பாக அது புண்ணிய சக்தி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்மளை காக்கும். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எல்லா டைமும் நோட் பண்ணிக்கிட்டே வரும்போது தானம் மஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் முன்னெரிச்சிட்டே இருக்கீங்க. அண்ட் தொடர்ந்து மேஷ ராசிக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்குமா, இல்லை ஓரளவுக்கு இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏன்னா தொழில் பார்த்துட்டோம், கடன் எப்படி இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு விரயத்தில் சனி இருக்கிறதுனால விரயம் இருக்கும். விரயம்ன்றது நீங்கள் சுப விரயம் அப்படின்றதுனால நம்ம தகுதிக்கு மீறியும் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு என்ன முடியும், நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ லோன் கிடைக்கும். நீங்கள் போய் பேங்க்கில் போய் லோன் கேளுங்க. நீங்கள் 10 லட்சம் தான் கேட்பீங்க. இல்லை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும், 25 வரைக்குமே கொடுக்குறேன்னு அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம கட்டணும், முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா அடுத்த வருடம் சனி மாறும்போது ஜென்மத்தில் வந்து உட்காந்துருவார் சனி. அப்போ இன்னும் டைட்டன் ஆகிடுவோம். அதனால் ரொம்ப யோசித்து சிந்திச்சு தான் நம்ம செய்யக்கூடிய காலமாக இருக்குது. ஸோ நம்மளால் முடியுமா, நம்மளுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கிக்கோங்க. கடன் எல்லாம் கிடைக்கும். நண்பர்கள் கொடுப்பாங்க, உறவினருக்கு கொடுப்பாங்க, பேங்க்கு கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். தேவையான்றதை பார்த்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக. ஆனால் சுபவிரயம் இருக்கும். முக்கியத்துவத்துக்கு கொடுத்து சுபவிரயமாக ஆக்கிக்கோங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க. வீடு மஸ்ட்டாக வீடு வாங்குங்க, பொருள் மஸ்ட்டாக பொருள் வாங்குங்க. ஆனால் தேவையில்லாததெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதில் கவனம் வச்சுக்கோங்க. ஓகே மேம். இப்போ இந்த மேஷ ராசிக்கான குரு பெயர்ச்சியில் நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கான ஸ்பெஷலாக வழிபாடு எதுனா இருக்குங்களா? அது மூலிமா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னா என்ன வழிபாடு? முதல்ல அவங்களுக்கு தேவை தைரியம், நிதானம், ஓகேங்களா, சிந்தனை, நல்ல தெளிவான சிந்தனை. இந்த 3 கொடுக்கக்கூடியது நமக்கு லக்ஷ்மி நரசிம்மர். ஏன்னா மேஷராசியில் பிறந்திருக்கிறவங்க மேஷ ராசியாகவும் இருக்கலாம், லக்னமாகவும் இருக்கலாம். இவங்க இந்த குரு பயிற்சிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. எந்த கோவிலில் லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே தான் அங்கே தான் இல்லை, எந்த பெருமாள் கோவிலில் லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தாலும் பானகம் கொடுக்கும். பானகம் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. கோவிலில் வச்சு கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாமிக்கு படைக்க மாட்டாங்க. பட் நீங்கள் செஞ்சு கொண்டு போயிடுங்க. நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டே சாமி கும்பிடும்போது நான் கொண்டு வந்திருக்கேன், தானம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. புதன்கிழமை முடிஞ்சால் வாரம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது பானகத்தை தானம் கொடுத்துட்டு லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி வாங்கி கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முதல்ல தைரியம் வரும், தெளிவான முடிவெடுப்பீங்க, வீண் விரயத்தை கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ இது 3மே வந்துட்டு ஒன்று சார்ந்த ஒரு விஷயமா இருக்குது. இந்த வழிபாடு வந்து மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி மட்டும் இல்லை, தொடர்ந்து பண்ணாலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆமாம், இந்த 7 சனி முடிகிற வரைக்கும் அவங்க இதை பண்ணிக்கலாம். அப்படி இது பண்ணிக்கலாம். ஓகே. மேஷராசிக்கு உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ப்ளஸ் மைனஸ் இது தெரியணும் இல்லையா? அது எப்படி மேம்? ப்ளஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயமே நடக்கும். பட் கொஞ்சம் தடையோடு தான் நடக்கும், கொஞ்சம் தாமதத்தோடு தான் நடக்கும். அதற்கு தான் நான் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு எடுக்க சொல்லியிருக்கேன். ஒன்று. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு வேக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, எந்த விஷயத்தையும் நம்பாதீங்க. கொஞ்சம் யோசித்து நிதானத்தோடு செய்யும் போது, ஏன்னா மேஷராசிக்கு ஏன் நான் இவ்வளோ நிதானம் சொன்னால், மேஷராசி ஏற்கனவே படபடன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ராசி, செவ்வாயோட வீடு. அதனால் நிதானமாக பொறுமையாக யோசித்து சிந்திச்சு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பட் உங்களுக்கான காலம் இது கொஞ்சம் பொறுமையான காலம் தான், யோசிச்சு பண்ணுங்க. ஒன்று. இவங்களுக்கு இந்த ஆண்டு என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீடு, வண்டி, வேலை, இது எல்லாமே கொஞ்சம் இப்போ தடையாக இருந்தது கிடைக்கும். இந்த குரு பயிற்சி மாறினதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் தான் இருக்கும், பட் வேறு வழியில் ஏற்றுக்கிட்டு செய்யுங்க. திருமணம் பண்ணும்போது மட்டும் நல்ல பொருத்தத்தோடு நல்ல ஜாதகம் மேட்சிங்காக இருக்கக்கூடிய ஜாதகமாக பார்த்து திருமணம் பண்ணுங்க. நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன். ஏன்னா மேஷ ராசியில் சரியாக பார்க்காம நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா முதல் திருமணம் முறிவு போய் 2வது திருமணம் வருது. அதுலேயும் பர்டிகுலர் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குலாம் அதிகமாக இருக்குது. எனக்கு வந்துட்டு இருக்க ஜாதகம் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க ஜாதகத்தில். ஸோ அதனால் இந்த ஆண்டு 2வது திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆண்டு எண்டுக்குள்ளே இறுதிக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். அது பெட்டர் கல்யாணமே பண்ணாமல் இருந்துட்டு அடுத்த வருஷம் பண்ணிட்டா இல்லை, முதல் திருமணமாகவும் நடக்கும், 2வது திருமணமும் நடக்கும். ஏன்னா 7 சனியில் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும் மேம். இது ஏன் அப்படின்னா, என்னோட குருநாதர் 13 வருடத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், திருமண வாழ்க்கை சிறை வாழ்க்கை. அது வந்து 7 சனியில் கொடுத்துருமா. ஓகே. ஸோ அதனால் கண்டிப்பாக 7 சனிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற அந்த அஷ்டமத்து சனிலையோ இல்லைன்னா ஜென்ம சனி 7 சனியில் திருமண வாழ்க்கை கொடுத்துரும் அந்த 7 வருஷத்துக்குள்ளார வந்து கண்டிப்பாக எந்த 3 ராசியோ திருமண வாழ்க்கை கொடுத்துரும்.
எந்த நட்சத்திரமாக இருந்தாலும். அது திருமணத்தில் ஏதாவது ஒரு இடர்பாடு இருந்தாலும் கொடுத்துரும் கண்டிப்பாக. ஓகே. இப்போ அதுலேருந்து அப்போது இப்படி பயமும் முடித்திட்டு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது இல்லையா? பார்த்து பண்ணணும். சரியான ஜோதிடர்கிட்ட கொடுங்க, சரியான பொருத்தம் பொருந்தி கொடுங்க. சும்மா வேக 10 பொருத்தம் மட்டும் பொருந்தி பண்ணாதீங்க. 10 பொருத்தம் முக்கியம்தான். உங்களுக்கு தசா புத்தி மேட்ச் ஆகணும். பையனுக்கோ பொண்ணுக்கோ தசா புத்தி மேட்ச் ஆனால் மட்டும்தான் அவங்க கடந்த ஒரு 5-7 வருடம் அவங்களோட தசா புத்தி மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை வண்டி ஓடிடும். ஓகே. அந்த ஃபஸ்ட் 5 வருஷன்றது ரொம்ப மெயின். ஆமாம், மெயின். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 பொருத்தம் பொந்துதா ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தசா புத்தியில் நம்ம பார்க்கும்போது பொருந்த மாட்டேங்குது. பொண்ணுக்கு சரியில்லாமல் இருக்கும், இல்லை பையனுக்கு இல்லை 2 பேருக்கும் சரியில்லாமல் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? நீயா நானான்னு ஒரு போட்டி பொறாமல் ஒரு பிரச்சனை சண்டை விளையாட்டாக ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயம் நான் ஜாதகம் பார்க்கும்போது பையன் ஒரு சின்ன விளையாட்டாக ஒரு விஷயம் பேசினதுக்கு அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு ஆடி மாதத்துக்கு போன பொண்ணு திரும்ப வரவே இல்லை. 1 மாதத்தில் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. ஐயோ, அப்படிலாம் நடக்குது. நிறைய ஜாதகம் அப்படிலாம் அந்த பையன் சொல்லி அழறான் ஃபோனில். ஓகே. அப்போ இந்த குறிப்பாக இந்த மேஷ ராசிக்கு ஏன் இவ்வளோ அட்வைஸ் அப்படின்னா அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறது தான். மேஷம் இல்லை மேம், திருமணம் எல்லா ராசிக்கும் எல்லாருக்குமே பண்ணணும். அதில் ரொம்ப அட்வைஸ் வந்து இப்போது நம்ம கொடுக்கறது ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும், திருமண வாழ்க்கையில் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு எஸ்பெஷலாக நம்ம சொல்கிறோம். ஓகே மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய அடுத்தடுத்து வர ராசிகள் எல்லாமே குரு பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம்.